Hi, hello viewers, welcome back to our channel Mugi. So இந்த வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்காக அதுக்காக அவங்க மட்டும் ஃபோக்கஸ் கிடையாது. நார்மலாக வந்து ரோட்டில் பைக்கு கார் ஓட்டுறவங்களுக்காக எடுத்துக்கலாம். பட் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர்னால வந்து ஸோ ஒரு ஆட்டோ டிரைவர்னால எல்லாருக்கும் கெட்ட பேர் நடக்கிறது அது வந்து நார்மல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஆட்டோ டிரைவர்ஸை திட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரக்டாக வந்து அந்த ஆட்டோ வந்து ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டி ட்ரிப்புக்கு ஆக்சுவலாக பைக் பார்சல் போக போகிறேன். நேற்றுக்கு ஒன் டே பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பைக்கை வந்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்போம். ஸோ வந்து இவங்க வந்து இப்படி வந்து ஆக்சிடென்ட் பண்ணும்போது நம்ம ட்ரிப்பு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு டிஸ்பெண்ட் ஆகும். சொல்லப்போனால் நான் பைக் வந்து ரெடி பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் கோன்ஸ் எடுத்து ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து பைக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு லெவலில் இருக்கும்போது நம்பர் பிளேட் போர்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட் ஆனது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுது. அதுக்கு முன்னாடி ஹெட்லைட் மாற்றிருந்தேன். ஸோ அது நல்ல வேலை ஆட்டோ ஆக்சிடென்ட் ஹெட்லைட் எதுவும் உடையலை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு இப்போ 8 பஞ்சர் ஆகி அப்புறமா தள்ளி போய் அந்த மாதிரி சிக்கல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியானம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஆக்சுவலாக நான் லிமிட்டாக வச்சுருந்தேன். ஸ்டேஷனில் பார்சல் போட போகிறதுக்காக காரணத்துக்கு கொஞ்சம் லிமிட்டாக வச்சுருந்தேன். அது ஒரு வேறு ஃபுல்லாக ட்ரை ஆகி அது ஒரு கிலோமீட்டர் தள்ளி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி எனக்கு கடந்த ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்ருக்குது. ஸோ அப்படி செஞ்ச சம்பவத்தை ஒரு ஆட்டோட சம்பவம் என்னென்னா வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலாக டாப் பாக்ஸ் போட்டிருந்தேன். டாப் பாக்ஸில் வந்து வீட்டுக்கு தகுந்த காய்கறியெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி நான் மெதுவாக தான் போயிட்டு இருந்தேன். ஒரு 40 km ஸ்பீடில் இருக்குங்களா போயிட்டு இருந்தேன். வித்தின் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஆட்டோ வந்து அவர் வந்து கிட்ட வர வந்துட்டு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது, அவ்வளோ கூட 50 மீட்டர்ஸாக இருக்கும். சடனாக வந்து இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பிட்டு வந்துட்டு எடுக்கிறாரு. நம்ம வந்து ஃபுல் பிரேக் அடிக்கிறோம், வண்டி வந்து நிற்கல. இடிக்க போகும் தெரிஞ்சு போச்சு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. நான் அங்கே போய் இடிச்சு என் மண்டையோட விரும்பத்தினால பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட்டோலே வந்து ஒரு ரைட் சைடில் போய் இடிச்சிட்டேன். நான் அப்புறம் விழுந்தேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான அடியும் இல்லை. ஏன்னா இடிச்சு ஸ்டாப் ஆகி தான் நான் வந்து லெஃப்ட்டில் விழுந்தேன். ஸோ நார்மலாக பம்பர் தான் வந்து டேமேஜ் ஆச்சு. பட் வந்து இதில் வந்து டேமேஜ் நிறைய பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு தான் ஹெவி டேமேஜ். கிளாஸ் உடஞ்சிடுச்சு, ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் டேமேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட கை வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் ஹேண்ட் கார்டு இல்லைன்னா கண்டிப்பாக இன்ஜூரி ஆகிருக்கும். ஸோ எகைன் வந்து நான் ட்ரிப்பு வந்து நாசமாக போயிருக்கும். ஏன்னா மகாராஷ்டிரா ட்ரிப் பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து கீழே விழுந்து முட்டி கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அப்புறமா வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஒரு 2 மாதமாக வந்து 4 வாட்டி நான் அந்த ட்ரிப் பிளான் பண்ணி இப்போ வர மகாராஷ்டிரா போகவே இல்லை. ஸோ அடுத்த வருஷம் தான் அது போக முடியும். ஏன்னா அது மான்சூன் கிளைமேட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ போக முடியாது. ஸோ அதே மாதிரி நான் ஒரு 2 நாள் ட்ரிப்பு கிளம்ப வேண்டியிருக்குது. இந்த ஆட்டோ டிரைவர்னால வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் வந்து எனக்கு எதுவும் ஆகலை. பைக்கு வந்து ஒரு சின்னது டேமேஜ் ஆச்சு. அது என்னன்னு காமிக்கிறேன். ஹெவியாக வந்து இடிச்சு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துச்சு. ஆட்டோட கிளாஸ் உடஞ்சி எனக்கு கை ஆகலை. இது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்க்ராச் ஆயிருக்கு அப்படின்ட்டு கீழே விழுந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. இப்போ இல்லை, கடந்த ஒரு 3 வருஷமாக இதான் போட்டிருக்கேன். நல்லா வந்து சேஃபாக இருந்துச்சு. எனக்கு டேமேஜ் ஆகலை. நான் அடுத்தமாக எடுத்த உடனே வந்து ஹெட்லைட் பார்த்தேன். ஏன்னா புது ஹெட்லைட் இப்போ தான் போட்டேன். அதுக்குள்ளே உடஞ்சி நாசமாக போச்சு அப்படின்ட்டு. பட் வந்து அதுவும் வந்து சேஃப் வந்து உடையலை. இதில் தெரியும் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஃபுல்லாக ஆட்டோவில் இடிச்சு அந்த ஸ்க்ராச்சஸ். அப்புறமா இங்கே தெரியுதா உங்களுக்கு ஆட்டோவோட பெயிண்ட் ஃபுல்லாக இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த கிராஷ் கார்டு ப்ரொமோஷனாக சரி ஓகே மோட்டோ டார்க் தான் பார்த்தீங்கன்னா பெண்ட் எதுவும் ஆகலை. ஜஸ்ட் அவங்களோட பெயிண்ட் ஒட்டிச்சு. அவங்க ஆட்டோவோட இதுதான் டேமேஜ். பட் என்னென்னா நான் அன்னைக்கு நோட் பண்ணவே இல்லை, நெக்ஸ்ட் டே தான் நோட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர் வந்து பெண்ட் ஆயிருந்துச்சு. பட் நான் இப்போ இந்த ட்ரிப் போகிற டைமில் வந்து தேடி அலைஞ்சு எனக்கு மாத்திர டைம் இல்லை. ஸோ அதனால் இப்படியே தான் நான் வந்து இந்த ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சப்போஸ் இது ஒரு பிரேக் லிவர் எனக்கு கட் ஆகி எனக்கு வந்து ஸ்டாக் கிடைக்காமல் இருந்திருந்தேன்னா நினச்சி பாருங்களேன், என்னோடய ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக போஸ்ட்பான் பண்ணுறது இல்லை கேன்சல் ஆகிறது ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். ஸோ அவ்வளோ பைக்கு டேமேஜ் ஆகலை எக்ஸப்ட் அந்த லிவரை தவிர. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் சப்போஸ் என்னோட சஸ்பென்ஷன் வந்து இடிச்சு பெண்டாக இருந்தாலும் சொல்லலை. ஸோ இந்த லிவர் பெண்டாக மாதிரி சஸ்பென்ஷன் பெண்டாச்சுன்னா வந்து கண்டிப்பாக உடனே ரெடி பண்ண முடியாது. ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பார்த்தா என்னோட ட்ரிப்புக்கு அது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் என்ன அப்புறம் கேஷுவலாக ஒரு ஆட்டோ டிரைவர் குறுக்க போனதெல்லாம் அது ப்ராப்ளம் அப்படி கேட்பீங்க. அது வந்து நார்மல் கிடையாது. அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித்தின் 50 மீட்டரில் வந்து சடனாக வந்து அவர் இண்டிகேட்டர் போட்டு டர்ன் பண்ணுறாங்க. இண்டிகேட்டர் போட்டாரு டர்ன் பண்ணுறாங்க. வந்து அவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து டர்ன் பண்ணக்கூடாது. குறிப்பாக என்னென்னா வந்து ஆட்டோ டிரைவர் வந்து சரக்கு போட்டிருந்தாரு. பின்னாடி இருந்தவரும் சரக்கு போட்டிருந்தாரு. கீழே விழுந்து எந்திரிச்ச அப்புறமா ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது டிரைவரும் அது பின்னாடி இருந்தவர் பேசவே இல்லை. பின்னாடி இன்னொருத்தர் இருந்தவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தார். அவர் தான் வந்து பேசிட்டு இருந்தார், என்ன இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் 40 km ஸ்பீடில் தான் வந்துட்டு இருந்தேன். நீங்கள் சடனாக இண்டிகேட்டர் போட்டு டர்ன் பண்ணி அடிட்டு அதான் இண்டிகேட்டர் போட்டுருக்கல தெரியாதா அப்படின்னு சண்டை போடுறாங்க. இது எல்லாமே கன்னடா லாங்குவேஜில் அப்படி சண்டை போடுறாங்க. நான் உடனே கேட்குறேன் என்னன்னா இண்டிகேட்டர் கலர், அதான் மெயினாக அந்த வீடியோ சொல்ல வந்த விஷயம். இண்டிகேட்டர் கலர் வந்து நிறைய பஸ்ஸு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா கலர் அவங்க பிடிச்ச கலராக பச்சை கலர் மஞ்சள் கலர் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் கலர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இண்டிகேட்டர்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ க்ரீன் அண்ட் ரெட் வந்து மாற்றி பிளிங்க் ஆகிற மாதிரி கலர் வந்து அவர் வந்து போட்டிருந்தாரு. இண்டிகேட்டர் போட்டால் நார்மலாக பஸ்ஸில் ஜிகு லைட் எரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு லைட் எரியுது. நம்ம அது இண்டிகேட்டர் போட்டு டர்ன் பண்ணுறாருன்னு கெஸ் பண்ண கூட முடியாது அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் ஷார்ட் டிஸ்டன்ஸில் சரக்கு போட்டுட்டு இண்டிகேட்டர் கலராக போட்டுட்டு வந்து கிராஸ் பண்ணி என்னை சாவடிக்க பார்த்தார். இதான் நடந்த சம்பவம்.
ஸோ இந்த மாதிரி கலராக இண்டிகேட்டர் போடுறது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல. ஆட்டோஸ் மட்டும் இல்லை, பஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி லைட்டை வந்து போட்டு நீ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் டக்குன்னு தெரியாது. ஆரஞ்சு கலர் நம்ம அந்த ஸ்லோ பிளிங்கில் தான் தெரியும். இப்போ நம்ம ஹசார்ட் போட்டு 4 ஹசார்ட் போடுறோம்னா எதுக்காக? நம்ம ஒரு பைக் வந்துட்டு இருக்கு, ஆரஞ்சு கலர்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டுரும் அப்படின்னு தெரிய மாதிரி தான் ஹசார்ட் லைட்ஸ் எல்லாம் போடுறோம். ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு இண்டிகேட்டர் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல், இந்த மாதிரி வந்து சடன் கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஓட்டுறது. குறிப்பாக ஆட்டோ டிரைவர்ஸ் தான் நான் இந்த வீடியோ சொல்ல வரேன். ஸோ இப்படி பல தடங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைக்கை வந்து பார்சல் போட போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு இடையில இன்னும் ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு. அது வந்து நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எப்படியே ஃப்ரீயாக இருப்போம், அந்த டைம் பேசிக்கலாம். என்னென்னா டிக்கெட் புக்கிங் பண்ண விஷயம், அந்த விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகலாம். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு, நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பைக்கை வந்து பார்சல் போட போகிறோம் நான். ஸோ பைக் பார்சல் வீடியோ எவ்வளோ ஆகுது, எங்கே நீங்கள் போடுறோம், ஸோ அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ சி பீப்புள், ஐயோ டைலாக் வந்து வேறு டைலாக் போயிட்டுருக்கு. ஓகே, பை, சி யூ.